அனைவருக்கும் மாலை வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி 2024 ஒரு 11,000க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வேகன்சி. இது வந்து சென்னை ஜோனில் சதர்ன் ரீஜியனில் எவ்வளோ வேகன்சி இருக்க போகுது, இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்னென்ன, எக்ஸாமை வந்து தமிழ்லேயே எழுதலாமா இல்லை இங்கிலீஷ்லேயே எழுதலாமா, மேக்ஸ் மட்டும் போதுமா இல்லை ஜிஎஸ் எதுலேருந்து படிக்கணும், எஸ்சிஆர்டியா என்சிஆர்டியா, இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், ஏஜ் லிமிட் என்ன, அது இல்லாமல் கோவிட் பேண்டமிக்னால நமக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸாகவும் கூடுதலாகவும் கொடுத்துருக்காங்க. அது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஒரு 3 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போது. சிபிடி 1, சிபிடி 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஏடின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா மெடிக்கல் டிவி இருக்கும். ஸோ இத்தனை ப்ராசஸையும் முடிச்சாதான் நம்ம ரயில்வே துறைக்குள்ள ஒரு அழகான ஒரு வேலைக்கு போக முடியும். ஸோ இன்ஹான்ஸ் சேலரியே உங்களுக்கு ஒரு 50,000க்கு மேலே வரும். இதில் லெவல் 6 பே லெவல் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லெவல் 7 இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறதையுமே நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஷனை மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தராக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே நான் சொல்கிறேன். என்னென்ன புக்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எது இம்பார்ட்டன்னா படிக்கணும், எந்தெந்த புக்ஸை வாங்கி நம்ம ரெஃபர் பண்ணணும், ரயில்வேக்கு நம்ம டிஎன்பிசி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கெல்லாம் நம்ம அப்ளை பண்ணி நம்ம எழுத முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேலா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சென் நம்பர் 5 2024 வந்து நோட்டிஃபிகேஷன். இதோட எக்ஸாமினேஷன்ஸ் வந்து மேபி வந்து மார்ச்சுக்கு அப்புறம் 2025 மார்ச்சுக்கு அப்புறம் இன்னொரு 4 to 6 months வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஏஎல்பி இன்னும் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிட்டோம், இன்னுமே எக்ஸாம்ஸ் வைக்காமல் இருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்னீஷியனுக்கானது இல்லை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ இருக்குது. ஜேஇக்கு அப்புறமா தான் இது வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஐ டோன்ட் நோ, பட் எக்ஸாம் வந்து மார்ச் 2025க்கு அப்புறம் இருக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் கூட இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ யார் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 14 ஸ்டார்ட் ஆகுது. அக்டோபர் 13 நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஓபிசியாக இருந்தீங்கன்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனாவோ அல்லது வந்து SC/ST கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 250, அதாவது 250 ரூபா நீங்கள் பே பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டயர் 1, அதாவது சிபிடி 1 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா 500 ரூபா அப்ளை பண்ணவங்களுக்கு 400 ரூபாயும், 250 ரூபா பே பண்ணி அப்ளை பண்ணவங்களுக்கு 250 ரூபாயும் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து சிபிடி 1 கிளியர் பண்ணியிருந்தாலும் பண்ணலைனாலும் சரி, அப்பியர் ஆகிருந்தால் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அந்த அமௌண்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 14 செப்டம்பர் 14 அக்டோபர் 13 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போயே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக, ஸோ நான் இதை பற்றி கடைசியாக சொல்கிறேன். ஆர்ஆர்பி என்டிபிசி அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி கோவையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடி வகுப்புகள் வந்து நடைபெற இருக்குது. ஸோ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க 999442, அதாவது 442714 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு உங்களோட அட்மிஷன்ஸ் என்கொயரி ஏதாவது டவுட் இருந்தனாலும் நீங்கள் கேட்டு அட்மிஷன்ஸ் போட்டுக்கலாம். ஸோ போத் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு சேர்த்து தான் உங்களுக்கு கோர்சஸ் இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது மெயினாக பார்த்தீங்கன்னா மக்களே, இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே தான் இருக்க போது. உங்களுக்கு ரயில்வே பற்றின கம்ப்ளீட்டாக எனக்கு எதுக்குமே தெரியாது சார், நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பிளைண்டாக நான் பார்க்க போகிறேன். இந்த செஷன் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடச்சிடும். ஸோ அதனால் ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்ல போகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரயில்வே பற்றி தெரியாமல் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க என்னென்ன போஸ்ட் இருக்குது, என்னென்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ரொம்ப எலாபரேட்டாக இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லெவல் பார்த்தீங்கன்னா 6 பே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் தான் லெவல் 6 இருக்குது. அதுக்கப்புறம் லெவல் 5 தான். இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்க மட்டும்தான். உங்களுக்கு வந்து கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா B2. இந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் இந்த கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் மட்டும்தான் A2 இருக்கும். A2 அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கிற மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா
ஃபிட் கிடையாது நீங்கள். ஓகேங்களா, வித்தவுட் ஸ்பெக்ஸில் தான் நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா, 6/9 6/9 அந்த ரேஷியோவில் இருக்கணும். அது என்னங்கிறதையும் நான் சொல்கிறேன். B2 வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் நீங்கள் போட்டுக்கலாம். C2 ஆகட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கு மட்டும் ஸ்பெக்ஸ் அலவுட் கிடையாது. நீங்கள் வித்தவுட் ஸ்பெக்ஸில் 6/9 இருக்கணும் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். அது என்ன அப்படிங்கிறதையுமே நான் ஃபர்தராக நான் சொல்கிறேன். 18 வயசுல இருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கலாம் நார்மலாக. ஆனால் வந்து இந்த கோவிட்னால உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அன்ரிசர்வ்டாக இருந்தாலும் கூட 18 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எதுக்காக இந்த ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா COVID-19 பேண்டமிக்னால உங்களுக்கு ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 1736 வேகன்சி. இது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தாங்க. சென்னைக்கு எவ்வளோ அப்படிங்கிறதையும் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஜோன் வைஸ் உங்களுக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து சென்னை ஜோன் தான் அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது. சென்னை ஜோனில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து டயர் 1 ஆகட்டும், அதாவது CPT 1 ஆகட்டும், CPT 2 ஆகட்டும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆகட்டும், இல்லை டைப்பிங் டெஸ்ட் ஆகட்டும், இது எல்லாமே தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கும். போஸ்டிங் ஆல்சோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும். அதில் டிவிஷன் இருக்குது. திருச்சி டிவிஷன் இருக்குது, சேலம் டிவிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரை டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிவிஷன்லாம் இருக்கும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுக்கு வேலை இருக்கும், எக்ஸாமுமே அங்கே இருக்கும். அதுவே நீங்கள் பெங்களூர் அப்ளை பண்ணுறீங்க, சார் நான் பெங்களூர் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஜம்மு காஷ்மீர் கூட அப்ளை பண்ணலாம். ஆனால் ஜம்மு காஷ்மீர் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் அந்த சரௌண்டிங் அந்த ரீஜியன் ஏரியாவில் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரும் போடுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டாலும் கூட போஸ்டிங் உங்களுக்கு அங்கே தான் போடுவாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடைக்காது. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது உள்ளே போய் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் சென்னை ஜோனோ இல்லை பெங்களூர் போகிறனால கூட போய்க்கோங்க. நான் பெங்களூரும் நமக்கு நியர்பை தான். செகந்திராபாத், திருவனந்தபுரம். ஸோ இந்த 4 ஜோன் வந்து நமக்கு நியர்பையாக இருக்கனால, இன்கேஸ் உங்களுக்கு நியராக இருக்கிறனால நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னை ஜோன் மட்டும் கிடையாது. நீங்கள் வேறு ஜோனுக்கும் அப்ளை பண்ணலாம். ஏதாவது ஒரு ஜோனுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சென்னை ஜோன்னா சென்னை ஜோனுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். செகந்திராபாத்னா செகந்திராபாத்துக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். பெங்களூர்னா பெங்களூருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதர் ஜோனுக்கு மறுபடியும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி ஒன்று தான் நீங்கள் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோன் நம்பர் ஆதாரோட லிங்க் இருக்கிறனால நீங்கள் இன்னொரு ஜோனுக்கு அப்ளை பண்ணாலும் நீங்கள் வந்து உள்ள விண்டோ போகாது. இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஏதாவது ஒரு ஜோனுக்கு தான் அப்ளை பண்ணலாம். எந்த ஜோன் வேணால் அப்ளை பண்ணலாம். அது வேகன்சியை பொறுத்து நமக்கு தெரியும். 4 ஜோனோட வேகன்சி டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ரிசர்வேஷனுக்கு ஏற்ற மாதிரி எதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜோன் செலக்ட் பண்ணி போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுமே உங்களுக்கு லாஸ்ட் டைமில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வேகன்சி டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8113 வேகன்சி இதில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா A2 அப்படின்னா 6/9. அதாவது பார்த்தீங்கன்னா 6/9 நீங்கள் ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு இதை கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு A2 இருக்கா, இல்லை B2 இருக்கா, C2 இருக்கா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் கூட்ஸ் மேனேஜருக்கும், அதாவது ட்ரெயின் மேனேஜருக்கும் நீங்கள் அப்ளிகபிள் கிடையாது. வித்தவுட் ஸ்பெக்ஸில் தான் இருக்கணும். வித்தவுட் ஸ்பெக்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் A2 கேட்டகரியில் வருவீங்க. அதர்வைஸ் உங்களுக்கு C2 B2ல வந்து மற்ற எல்லா போஸ்டிங்குமே உங்களுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. அதையுமே பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட் பார்த்துக்கோங்க. கிராஜுவேஷன் லெவல் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ இது எந்த 1/1/2025 அந்த டேட் அப்போ உங்களுக்கு வந்து 18லேருந்து 36க்குள்ளே இருக்கணும். அதுவே அன்ரிசர்வ்டாக இருந்து எக்கனாமிக் வெரிஃபிகேஷன் இருந்தால் 1989 வரைக்கும் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1986 OBC நான் கிரிமினல், SC ST வந்து 1984 நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா லோயர் லிமிட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து 1/1/2007க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ SC ST இருந்தீங்கன்னா 2/1/1984க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/1/2007க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இப்போ 2/1/2007 பிறந்திருந்தாலும் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்காது. ஸோ நீங்கள்
எலிஜிபிள் வர மாட்டீங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பர் லிமிட் லோயர் லிமிட் டேட் ஆஃப் பர்த் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கேண்டிடேட்டுக்கும் 500 ரூபா. அதுவே பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி டிரான்ஸ்ஜெண்டர் எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேட்டகரியில் இருக்க மக்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா. அதுவுமே நீங்கள் அப்பியர் ஆகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சிபிடி அப்பியர் ஆகிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு 400 ரூபா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு 250 ரூபாய் அப்படியே ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணுங்க. இதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக என்னென்ன அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஸ்டேஜ் வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் கரெக்டாக கிளியர் பண்ணி உள்ளே போக முடியும். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கூட்ஸ் கார்டு, அதாவது ட்ரெயின் மேனேஜர் ஆகட்டும், இல்லை சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் ஆகட்டும், இந்த டைப்பிஸ்ட் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் டைப்பிங் டெஸ்ட் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். எவ்வளோ சார் அப்படின்னா 30 வேர்ட் பர் மினிட், ஒரு நிமிஷத்தில் 30 வேர்டு வந்து நீங்கள் டைப் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? பேக் ஸ்பேஸ் இல்லாமல் அது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போது எல்லா இந்த 5 கேட்டகரி ஆஃப் போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சிபிடி 1 வந்து காமன் ஃபார் ஆல் போஸ்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை மார்க் எடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எத்தனை மேக்ஸில் எவ்வளோ இருக்கும், ரீசனிங்கில் எவ்வளோ இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸில் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்கிறேன். சிபிடி 2 அதாவது பார்த்தீங்கன்னா அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா போஸ்டிங்குமே காமனாக இருக்கும். பட் கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கும் மட்டும் அடுத்த ஸ்டேஜ் இருக்காது. உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து இந்த சிபிடி இதில் இந்த 2லேருந்து எடுத்து போடுவாங்க. மற்றபடி இந்த டைப்பிஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஷன் மாஸ்டருக்கு உங்களுக்கு சைக்கோமெட்ரிக், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து சைக்கோமெட்ரிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிறப்போ உங்களுக்கு வந்து விஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போய் சப்மிட் பண்ணாதான் உங்களை எக்ஸாம்ஸ் உள்ள என்ட்ராக விடுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் சிபிடி 1ங்க. ஸோ கொஞ்சம் பெரிய செஷனாகவே இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஃபார் ஆல் நோட்டிஃபைடு போஸ்டிங் சென் 5/24/2024. அதாவது பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்டிங்குமே சிபிடி 1 இதுதான்ப்பா. எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷின்ஸ். அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்க ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜாகிரஃபி, ஐஎன்எம், ஸோ அது எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து, அதாவது சயின்ஸ்லேருந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, என்விரான்மெண்டல் சயின்ஸ் எல்லாமே இருக்கும். அப்புறம் மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கும், அதில் 30 கொஷின் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங் சொல்கிற அதில் ஒரு 30 கொஷின் இருக்கும். ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க். மொத்தம் பார்த்தீங்கன்னா 100 கொஷின் 100 மார்க். ஒரு கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1/3 மார்க். 3 கொஷின் நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா நீங்கள் எடுத்த 1 மார்க்லேருந்து நீங்கள் எடுத்த மொத்த மார்க்லேருந்து 1 மார்க் ரிடக்ஷன் ஆகும். இதுதான் 1/3, அதாவது 0.33 மார்க். இதுவே எஸ்எஸ்சியில் 0.25 மார்க் தான். பட் ரயில்வேல தான் 0.33 மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக இருக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 90 நிமிஷம் 100 கொஷின், 30 மேக்ஸு, 30 ரீசனிங்கு, 40 ஜென்ரல் அவேர்னஸ். இதில் கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும், ஸ்ட்ராட்டஜிக்கேவே இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். சிபிடி 2, அதாவது சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்கோ, இப்போ 100 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுக்கவே 100 × 15 1500 பேர் எடுப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா 15 டைம்ஸ். இப்போது ஒரு போஸ்டிங் இருக்குன்னா அதுக்கு 15 பேரை எடுத்து கொண்டு போய் உள்ளே போடுவாங்க. இப்போ வந்து ஓபிசியில் வந்து 10 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து 10னா 15 டைம்ஸ்னா 150 பேரை சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ சிபிடி 2 வந்ததுக்கப்புறம் இதுதான் மெயின்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம் தான். இதுவுமே 90 நிமிஷம் தான். ஆனால் இங்கே 50 ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, 35 மேக்ஸு, 35 ரீசனிங், டோட்டலாக 120 கொஷின்ஸ்.
ஓகேங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் 120. இங்கே பார்த்தீங்கன்னா 100 கொஷின் தான். அதே 90 நிமிஷம் 100 கொஷின் தான். ஆனால் இங்கே அதே 90 நிமிஷம் தான். ஆனால் இங்கே 120 கொஷின் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா 40 ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தது, இப்போ 50 ஜென்ரல் அவேர்னஸ் ஆயிடுச்சு. இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மேக்ஸில் 35, ரீசனிங்கில் 35, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின், மொத்தம் 120 மார்க்கு. 120 மார்க்கு தான் உங்களுக்கு டோட்டல். 120 100க்கு கன்வெர்ட் பண்ணி, இல்லை போன டைம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 100க்கு கன்வெர்ட் பண்ணலாம், அப்படியே 120க்கு அவுட் ஆஃப் 120க்கு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் இதுதான் கொண்டு வந்தாங்க. இல்லை, ஸோ இது வந்து எல்லா போஸ்டிங்குமே இந்த எக்ஸாம்ஸ் நடந்து தான் தீரும். கிளியரா? ஸோ சேம் சிலபஸ் தாங்க உங்களுக்கு. சிபிடி 1க்கும் சேம் சிலபஸ் தான், சிபிடி 2க்கும் சேம் சிலபஸ் தான். பட் கொஷின்ஸோட லெவல், கொஷின்ஸோட கால்குலேஷன் லெவல் ஆகட்டும், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஆகட்டும், அது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ஆகிடும். உங்களுக்கு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, அல்ஜீப்ரா, ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, ட்ரிக்னாமெண்ட்ரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட்டு, மென்சுரேஷன், பர்சன்டேஜ் அப்படின்ற எல்லா டாப்பிக்குமே இதில் இருக்கும். அரித்மெட்டிக் ப்ளஸ் அட்வான்ஸ் சேர்ந்து தான் உங்களுக்கு இருக்கும். இதை பற்றின புக்ஸ் டீட்டெயில்ஸுமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இதை பற்றின தெளிவான புக்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும், புக் லிஸ்ட் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லாருக்குமே அடுத்த ஒரு வீடியோவில் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாகவும் தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்பல், நான் வெர்பல் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆக்ஷன், டெசிஷன் மேக்கிங்கு, டேட்டா இன்டர்பிரேஷனு, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கோர்சஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது, அனாலஜி, அனாலிட்டிக்கல் ரீசனிங்கு, சிலாஜிசம், சிமிலாரிட்டி டெஸ்ட், இது எல்லாமே தான் இந்த ரீசனிங்கில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, இது சேம் சிலபஸ் தாங்க. சிபிடி 1க்கு சிபிடி 2க்கு ரெண்டுத்துக்குமே சேம் சிலபஸ் தான். பட் கொஷின்ஸோட லெவல் மட்டும்தான் அதிகமாகும். பார்த்துக்கோங்க, ஜென்ரல் அவேர்னஸ் அப் டு 10th ஸ்டாண்டர்டில் இருக்க சிபிஎஸ்சி, அதாவது என்சிஆர்டி புக்கில் இருக்கிறத நீங்கள் படிக்கணுமாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எஸ்சிஆர்டி தமிழ் புக்கில் டிஎன்பிஎஸ்சியோட புக்கில் இருந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து படித்தாலும் ஒரே கண்டென்ட் தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் என்சிஆர்டியில். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் லூசர் ஜிகே புக்கு, அரிகன் ஜிகே புக்கு அப்படின்னு 2-3 புக்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணினா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து அதிகமான கொஷின்ஸ் இருக்கும், அதையுமே பார்த்துக்கோங்க. இன்னும் நான் சிலபஸை ரொம்ப எலாபரேட்டாக நான் ஒரு வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா. ஸோ இப்போது சிபிடி 1, சிபிடி 2 முடிச்சிட்டோம். சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு 15 டைம்ஸ் எடுப்பாங்க. சிபிடி 2லேருந்து சிபிஏடி ஆகட்டும் அல்லது டைப்பிங் டெஸ்ட்டுக்காகட்டும் 8 டைம்ஸில் எடுப்பாங்க. ஒரு போஸ்டிங்க்கு 8 பேருன்ற மாதிரி எடுப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த சைக்கோமெட்ரிக் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹாவ் ஆப்டட் ஃபார் த ஸ்டேஷன் மாஸ்டர். யார் யார் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் அதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் இந்த சிபிஏடி அப்படின்ற இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு இந்த டெஸ்ட்டு, பேட்டரி, அதெல்லாமே நான் டீட்டெயிலாக இன்னொரு கிளாஸில் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஒவ்வொன்றுலையுமே பார்த்தீங்கன்னா 42 மார்க் நீங்கள் வந்து ஈச் பேட்டரியில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும். இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு, இந்த 2 போஸ்டிங்குமே இந்த டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இதில் நீங்கள் கிளியர் பண்ணணுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் 120க்கு 180, 118 எடுத்திருந்தாலும் கூட இந்த டைப்பிங் டெஸ்ட்டில் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 வேர்ட் பர் மினிட். இங்கிலீஷாக இருந்தால் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா 30 வேர்ட் பர் மினிட். அதுவே ஹிந்தியாக இருந்தால் 25 வேர்ட் பர் மினிட் நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். பர்சனல் கம்ப்யூட்டர், நீங்கள் டைப்பிங் மிஷின்லாம் கிடையாதுங்க, பர்சனல் கம்ப்யூட்டரில் இதுக்குன்னு 2-3 வெப்சைட்லாம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர்லாம் இருக்குது. சோனி டைப்பிங்னு ஒரு சாஃப்ட்வேர், ரொம்ப ரொம்ப ஃபேமஸான சாஃப்ட்வேர் இருக்குது. அதுலேயுமே நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும். வித்தவுட் எடிட்டிங் டூல்ஸ், அதாவது பேக் ஸ்பேஸோ இல்லை ஸ்பெல் பண்ணுற மாதிரியோ செக் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இருக்காது. நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சிபிடி 2 முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1 or 2 months இருக்கும், அதுக்குள்ளேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டீட்டெயிலாக சொல்லணும்னா இது ஒரு பக்கம் இருக்கும், இது ஒரு பக்கம் இருக்கும். இந்த 2 எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதாவது சிபிடி 1லேருந்து சிபிடி 2க்கு 15 டைம்ஸ் எடுப்பாங்க.
அதுவே 15 டைம்ஸ்லேருந்து சிபிடி 2லேருந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆகட்டும், டைப்பிங் டெஸ்ட் ஆகட்டும் 8 ரேஷியோவில் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ரெண்டுமே ஒட்டுக்க தான் இருக்கும். டிவி அண்ட் மெடிக்கலுக்கு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கலுக்கு எவ்வளோ வேக்கன்சியோ அதுக்கு ஈக்குவலான எடுத்திருப்பாங்க, நம்பர் ஆஃப் கேண்டிடேட் எடுப்பாங்க. இப்போ 10 வேக்கன்சினா 10 பேர் தான் டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்க மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறமா செகண்ட் டிவி, தேர்ட் டிவி அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி 2018-19 அதுக்கு முன்னாடிலாம் 1.5 ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. 10 பேருக்கு 10 வேக்கன்சிக்கு 15 பேர் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிக்கு ஈக்குவல் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் வேக்கன்சி வில் பி கால்டு ஃபார் த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் as per their மெரிட் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்துக்கணும். ஸோ சென்னை ஜோனுக்கு எவ்வளோ சார் அப்படின்னா, சென்னைக்கு கிட்டத்தட்ட டோட்டல் வேக்கன்சி 18,113 வேக்கன்சியில் நம்ம சென்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 436 வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ இதில் அன்ரிசர்வ்டில் பார்த்துக்கோங்க என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு பாருங்கள். அன்ரிசர்வ்டுக்கு 68, அதாவது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கு இருக்குது. அதுவே SC STக்கு. ஸோ இந்த வேக்கன்சி எல்லாம் பார்த்துக்கோங்க. நம்ம சென்னை ஜோனுக்கு 436 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நியர்பையாக இருக்க செகந்திராபாத்தில் பார்த்தீங்கன்னா 478 வேக்கன்சி. 436 விட ஒரு 30-35 வேக்கன்சி வந்து இதில் கூட இருக்குது. 478 வேக்கன்சி. அதுக்கப்புறம் பெங்களூரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 496 வேக்கன்சி டோட்டல் வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 184 வேக்கன்சி. ஸோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 8,113 வேக்கன்சி உங்களுக்கு ஓவராலாக இருக்கும். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். வேக்கன்சி முதற்கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நான் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டேஷன் மாஸ்டருக்கு நீங்கள் அப்ளைவே பண்ண தேவையில்லை. அப்போ CPT 1 கிளியர் பண்ணுறீங்க, அடுத்து CPT 2 போகிறீங்க, உங்களுக்கு சைக்கோமெட்ரி கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஸ்டேஷன் மாஸ்டர் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாவோ தேர்ட் ப்ரிஃபரன்ஸாவோ கொடுத்துருந்தீங்கன்னா, அப்படிங்கும்போது நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமர்ஷியல் அதாவது பார்த்தீங்கன்னா சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீனியர் கிளர்க்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் டேரெக்டாக நீங்கள் சைக்கோமெட்ரிக் அட்டன் பண்ணுற அவசியமே கிடையாது. இல்லை சார் நான் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் நான் சும்மா அப்ளை பண்ணுறேன், நீங்கள் அப்ளை பண்ணி சைக்கோமெட்ரிக் போகிறப்போ உங்களுக்கு விஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் மெடிக்கலி அன்ஃபிட்டாக இருக்கிறனால உங்களுக்கு விஷன் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் அந்த சைக்கோமெட்ரிக் நீங்கள் அட்டன் பண்ண முடியாது. இப்படி தான் 2015, 2019 இப்படி தான் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம அதெல்லாம் பார்த்தனால நம்ம அதை சொல்கிறோம். ஸோ தேவையில்லாமல் நம்ம சைக்கோமெட்ரிக்கு நம்ம ஸ்பெக்ஸ் போட்டுருந்தோம்னா நம்ம அதுக்கு அப்ளை பண்ணவே தேவையில்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நான் உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன். எப்போ எக்ஸாம்ஸ் டேட் சிலபஸ் என்னென்ன செலெக்ஷன் ப்ராசஸ், எத்தனை ரேஷியோவில் எடுப்பாங்க, என்னென்ன மெயினாக பார்த்தீங்கன்னா சிலபஸ் நான் எப்படி படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ SCRTல என்னென்ன புக்ஸ் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ்க்கு என்ன பண்ணுறது, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு என்னென்ன இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் இருக்குது, மேக்ஸில் அரித்மெட்டிக் எப்படி சார், அட்வான்ஸ் எப்படி சார் அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, இந்தாங்க 8,113 வேக்கன்சி, பம்பர் வேக்கன்சி, அடிச்சு தூக்கிடலாம், தமிழில் தேர்வு எழுதலாம். பட் எப்படி எழுதணுங்கிறது ஒன்று இருக்குல்ல, எப்படி அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ சென்னை சொன்னால் சென்னைக்காரங்க மட்டும் அப்ளை பண்ண மாட்டாங்க, சதர்ன் நார்த் ரீஜியன்லேருந்து கூட வந்து அப்ளை பண்ணிட்டு இங்கே வந்து எழுதிப்போம். ஏன்னா சென்னை ஜோன் ரொம்ப லோ கட் ஆஃப் இருக்கும், அப்படி சேஃப் ஜோன் அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அப்படி தான் இருக்குது கடந்த 2 ரெக்யூப்மெண்ட்ஸில். ஸோ அப்போது நம்ம தமிழில் எழுதலாம், ஓகே. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்லாம் எப்படி நம்ம போடுறது அப்படிங்கிற புக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த செஷன் உங்கள் எல்லாருக்குமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம சண்முகம் IAS அகாடமி, ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ரயில்வே RRB NTPC ப்ளஸ் SSC GD ரெண்டுத்துக்குமே சேர்த்து ரயில்வே ப்ளஸ் SSCக்கான ஒரு கோர்சஸ் வந்து ஆஃப்லைனில் நேரடி வகுப்புகளுக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. வேணுங்கிறவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். கிளாஸஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். கிளாஸ் மண்டே எவ்ரி மண்டே டெஸ்டஸ் இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இருக்கும். ரெகுலராக டெஸ்டஸ் இருக்கும், டெய்லி டெஸ்டஸ் இருக்கும், பாடவாரியாக டெஸ்டஸ் இருக்கும். உங்களுக்கு
புக்ஸுமே உங்களுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆல்சோ உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரயில்வே அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 39,000 வேகன்சி இருக்குது. ஸோ அதையுமே பார்த்துங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது ஒரு 10 டேஸ்க்கு இயர்லியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. இல்லைன்னா லாஸ்ட் ஒரு 5 டேஸ் ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த வெப்சைட்டே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களே. ஸோ இந்த செஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாராவது உங்கள் ரயில்வேக்கு படிக்கணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மக்களே. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ.